லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். வணக்கம். செய்திச் சுருக்கம். சமரசமா? அந்த பேச்சுக்கே இடமில்லை. அமெரிக்காவுக்கு மோடி கொடுத்த அடி. இந்தியா எதற்கும் ரெடி. அதிரடி காட்டிய பிரதமர். साथियों, हमारे लिए अपने किसानों का हित सर्वोच्च प्राथमिकता है। भारत अपने किसानों के, पशुपालकों के और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा। और मैं जानता हूं व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी। ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி அமெரிக்காவில் இறங்கும் இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்தார் ட்ரம்ப். இந்தியா அமெரிக்கா உறவில் விரிசல் விழுந்தது. இந்த வரி சர்ச்சை அடங்குவதற்குள் கூடுதலாக மீண்டும் 25% வரி போட்டு தீட்டியிருக்கிறார் ட்ரம்ப். இதன் மூலம் அமெரிக்காவில் இறங்கும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி கட்ட வேண்டிய நிலை வரும். இது இந்தியாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு அறிக்கை மூலம் தனது அதிருப்தியை இந்தியா வெளிப்படுத்திவிட்டது. இந்த நிலையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அமெரிக்கா மற்றும் ட்ரம்புக்கு இப்போது மோடியும் நேரடியாக பதிலடி கொடுத்துள்ளார். டெல்லியில் நடந்த MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டில் மோடி பேசியது, இந்தியாவை பொறுத்தவரை எங்கள் விவசாயிகள் நலன்தான் முக்கியம், அதற்குதான் முன்னுரிமை. விவசாயிகள், மீனவர்கள், பால் பண்ணையாளர்களின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது. தனிப்பட்ட முறையில் நான் இதற்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் தயார். விவசாயிகள், மீனவர்கள், பால் பண்ணையாளர்களின் நலன்களை காக்க இந்தியாவும் தயாராக இருக்கிறது என்று மோடி சொன்னார். அமெரிக்கா நமக்கு செய்யும் வியாபாரத்தை விட அவர்கள் நாட்டில் நாம் 1 மடங்கு கூடுதல் வியாபாரம் செய்கிறோம். இதை ட்ரம்பால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம் அவர்களுக்கு ஏற்றுமதி செய்யும் அதே மதிப்புக்கு அவர்களுக்கும் அவர்களது பொருளை இந்தியாவில் விற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவின் மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், பால் பொருட்கள், சோயாபீன்ஸ், ஆப்பிள் உள்ளிட்டவற்றை அதிக அளவில் இந்தியாவில் இறக்குமதி செய்ய விரும்புகிறார்கள். எனவே இவற்றுக்கான வரியை குறைக்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்கிறது. இதற்கு இந்தியா அனுமதி கொடுத்தால் உள்ளூர் விவசாய பொருட்களுக்கு மதிப்பு இருக்காது. நம் விவசாயிகளும் பால் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்க நேரிடும். குறிப்பாக விவசாயிகள், அவர்களது குடும்பத்தினர் என 80 கோடி பேரின் வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கும். எனவேதான் அமெரிக்காவின் விருப்பத்தை இந்தியா நிறைவேற்றி கொடுக்கவில்லை. அந்த ஆத்திரத்தில்தான் நமக்கு 50% வரி போட்டு இருக்கிறார் ட்ரம்ப். கேட்டால் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குகிறோம் என்று கதை விடுகிறார். ட்ரம்ப் அமெரிக்கா என்ன அடாவடி செய்தாலும், எவ்வளவு விலை கொடுக்க நேரிட்டாலும் விவசாயிகள் நலன்களில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தான் இப்போது அடித்து சொல்லி இருக்கிறார் நம் பிரதமர் மோடி. கட்சியை பறிக்க அன்புமணி சூழ்ச்சி, ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அன்புமணி என்னை சந்திக்க தைலாபுரம் வீட்டிற்கு வரவும் இல்லை, நான் கதவை அடைக்கவில்லை. என்னை சந்திக்க வந்ததாகவும் நான் மறுத்ததாகவும் அன்புமணி பொய் சொல்கிறார். கட்சியில் எனக்கு தெரியாமல் பல்வேறு உள்ளடி வேலைகளை அன்புமணி செய்து வந்தார். சூழ்ச்சி செய்து பாமகவை பறிக்க முயற்சிக்கிறார். என் மீது பிரியமாக இருந்தவர்களை பணம் கொடுத்து அன்புமணி அவரது பக்கம் இழுத்தார். 48 ஆண்டு காலம் கட்சியை கட்டி காத்தது நான்தான். கடுமையாக உழைத்து தண்ணீருக்கு பதில் வியர்வையை ஊற்றி கட்சியை ஒரு ஆலமரமாக வளர்த்தேன். ஆலமர கிளையில் இருந்தே கோடாரி செய்து அதே மரத்தை வெட்ட முயற்சிக்கிறார். என் பிள்ளை அன்புமணிக்கு நாங்கள் என்ன குறை வைத்தோம்? மிகச்சிறந்த கல்வி கொடுத்தேன். MP, மத்திய அமைச்சர் என ஆக்கி அழகு பார்த்தேன். ஐயா ஐயா என்று சொன்னவர்களை ராமதாஸ் என்று சொல்ல வைத்தது அன்புமணிதான். அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு நான் தைலாபுரத்தில் டம்மியாக இருக்க முடியாது என்றும் ராமதாஸ் கூறினார். மத்திய அமைச்சராக விரும்பும் துரை விரைவில் மதிமுக கூட்டணி மாறலாம். மல்லை சத்யா பரபரப்பு தகவல். மதிமுக துணை பொதுச் செயலாளராக இருந்து வரும் மல்லை சத்யா, பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரைக்கு இடையே கருத்து மோதல் உச்சத்தை எட்டியுள்ளது. வைகோ, அவரது மகன் துரை மீது மல்லை சத்யா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். மதிமுகவுக்கு என்று அறக்கட்டளை சார்பில் 5000 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது. அந்த சொத்து தனக்கு பின்னால் தன் வாரிசுகளுக்கு தான் கிடைக்க வேண்டும் என வைகோ நினைக்கிறார். இது ஒரு வெளிப்படையான வாரிசு அரசியல். எதை எதிர்த்து கட்சி துவங்கினாரோ இன்று அதையேதான் அவரும் செய்கிறார். இப்போது வைகோ மகன் துரை மத்திய அமைச்சராக ஆசைப்படுகிறார். அதனால்தான் மதிமுக பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது.
நான் கட்சியை கைப்பற்றி விடுவேனோ என்ற அச்சத்தில்தான் என்னை விலக்க பார்க்கின்றனர். மதிமுக விரைவில் கூட்டணி மாறும். இதில் வைகோவின் தலையீடு எதுவும் இல்லை என கூறியுள்ளார் மல்லை சத்யா. 8 மாதங்களில் 5 போலீசார் சரிப்பு. துப்பாக்கியோடு போனால் ரிஸ்க். போலீசார் சொல்லும் பகீர் தகவல். போலீசார் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது. வாகன சோதனையின் போதும் ரோந்து செல்லும் போதும் ரவுடிகள், திருடர்கள், போதை நபர்களால் போலீசார் தாக்கப்படுகின்றனர். இதனை தவிர்க்க எஸ்ஐக்கள் கைத்துப்பாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் துப்பாக்கியுடன் செல்வது ரிஸ்க் என்பதால் பெரும்பாலான எஸ்ஐக்கள் எடுத்து செல்வதில்லை. இப்படி தற்காப்பு ஆயுதம் இல்லாமல் செல்லும் போது சமூக விரோதிகளின் தாக்குதலுக்கு இலக்காகி விடுகின்றனர். கடந்த 8 மாதங்களில் 3 எஸ்ஐக்கள் உட்பட 5 போலீசார் தமிழகத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 2ஆம் தேதி மதுரை மாவட்டம் நாகையாபுரம் ஸ்டேஷன் போலீஸ்காரர் சிவா குடும்ப பிரச்சினையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதே மாதம் 5ஆம் தேதி சென்னை தனிப்பிரிவு குற்ற புலனாய்வு எஸ்ஐ விஜயபாஸ்கரும் குடும்ப பிரச்சினையில் மகன் தாக்கியதில் காயமுற்று இறந்தார். மார்ச் 19ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஸ்டேஷன் போலீஸ்காரர் மலையரசன் பணத்துக்காக எரித்து கொலை செய்யப்பட்டார். அதே மாதம் 27ஆம் தேதி மதுரை உசிலம்பட்டி ஏட்டு முத்துக்குமார் கஞ்சா வியாபாரிகளை கண்டித்ததால் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார். ஜூலை 25ஆம் தேதி நண்பர்களுடன் ஏற்பட்ட தகராறில் சென்னை ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் கீழே தள்ளிவிடப்பட்டதில் தலையில் அடிபட்டு இறந்தார். இப்போது திருப்பூர் குடிமங்கலம் அருகே தந்தை மகன் இடையே பிரச்சினை குறித்து விசாரிக்க சென்ற சிறப்பு எஸ்ஐ சண்முக சுந்தரம் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் கூறுகையில், போதையால் அதிக குற்றங்கள் நடந்து வருகிறது. சம்பவ இடத்திற்கு முதலில் செல்வது போலீசாரும் எஸ்ஐக்களும் தான். தங்களுக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவும் போது எப்படி சட்டம் ஒழுங்கை தைரியமாக பாதுகாப்பார்கள்? போலீசாருக்கும் குடும்பம் இருக்கிறது என்பதை அரசு உணர்ந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றனர். புளியங்குடி எலுமிச்சை சந்தையில் பழனிசாமி சொன்ன குட் நியூஸ். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தென்காசி மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றினார். நேற்று கடியநல்லூரில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு புளியங்குடிக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது புளியங்குடி நகர எல்லைப் பகுதியில் உள்ள எலுமிச்சை மார்க்கெட்டிற்கு திடீர் விசிட் அடித்தார். வியாபாரிகள் அவருக்கு எலுமிச்சை பழங்களை கொடுத்து வரவேற்பளித்தனர். எலுமிச்சை விலை எவ்வளவு, வியாபாரம் எப்படி போகிறதென பல விஷயங்கள் பற்றி வியாபாரிகளிடம் அக்கறையுடன் விசாரித்தார் எடப்பாடி பழனிசாமி. புளியங்குடி எலுமிச்சைகளின் அருமை பெருமைகளை வியாபாரிகள் விளக்கினர். புளியங்குடி பழம் அழுகவே செய்யாது. கத்தரிக்காய், தக்காளி பழம் மாதிரி அழுகாது. காஞ்சிக்கிட்டே தான் வருமே தவிர அழுகே கெட்டு போகாது. ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கும். எங்க ஏரியா பழம் புளியங்குடி, இந்த புண்ணியாவரம், புளியங்குடி, இந்த சரௌண்டிங் சார் அதிகமா இருக்கும். அப்போது எலுமிச்சை வியாபாரிகள் சங்க தலைவர் துரைபாண்டியன் மற்றும் சங்க நிர்வாகிகள் தங்கள் குறைகளை எடப்பாடி பழனிசாமியிடம் கூறினர். புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு மத்திய அரசால் வழங்கப்பட்டுவிட்டது. ஆனால் எலுமிச்சை குளிர்சாதன கிடங்கு வசதி இன்னும் புளியங்குடியில் அமைக்கப்படவில்லை. குளிர்சாதன கிடங்கு அமைத்து தருவதாக திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னது. ஆனால் இதுவரை செய்து தரவில்லை. அது மட்டுமல்ல, புளியங்குடியில் எலுமிச்சை ஜூஸ் தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கைகளை கவனத்துடன் கேட்ட பழனிசாமி, அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் புளியங்குடியில் எலுமிச்சை குளிர்சாதன கிடங்கு மற்றும் ஜூஸ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என உறுதியளித்தார். மாசி, பங்குனி, சித்திரை இந்த 3 மாசம் தான் விலை கிடைக்கும். மற்ற மாசங்கள்ல விலை கிடைக்காது. அதனால எங்களுக்கு ஒரு ஜூஸ் கம்பெனியை ஏற்படுத்தி கொடுத்தா எங்க மக்களுக்கு வசதியா இருக்கும். அதிமுக ஆட்சியில் தான் நம்ம சங்கரன் கோயில் தொகுதியில் ஆராய்ச்சி நிலையம் பல்கலைக்கழகத்தில் அமைச்சு கொடுத்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்கும் ஒரு வழி பண்ணினீங்கன்னா விலை கிடைக்கும். கவின் கொலையில் தீவிர விசாரணை, சுர்ஜித்தை கஸ்டடி எடுக்கும் போலீஸ். நெல்லையில் சாப்ட்வேர் என்ஜினியர் கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த கவினும் நெல்லையைச் சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சித்த மருத்துவரும் காதலித்தனர். 2 பேரும் திருமணம் பற்றி பேசி வந்த நிலையில் காதலியின் தம்பி சுர்ஜித் கொடூரமான முறையில் கவினை வெட்டி கொலை செய்தார். அவரை போலீசார் கைது செய்தனர். தனது அக்காவை இன்னொரு சாதியைச் சேர்ந்தவர் காதலித்ததால் கொன்றேன் என்று வாக்குமூலம் கொடுத்தார். ஆணவ கொலை சதியில் சுர்ஜித் அப்பா சரவணன், அம்மா கிருஷ்ணகுமாரி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாகவும் 2 பேரையும் கைது செய்ய வேண்டுமென்றும் கவின் உறவினர்கள், ஊர் மக்கள் போராட்டம் நடத்தினர். போலீஸ் எஸ்ஐக்களான சுர்ஜித்தின் அப்பா, அம்மா 2 பேருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சரவணனை போலீசார் கைது செய்தனர். இந்த கொலை குறித்து இப்போது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் தலைமையில் விசாரணை நடக்கிறது. இந்த வழக்கில் கொலை நடந்த விதம், அதற்கு முன்பு சுர்ஜித் கவின் இடையே நடந்த உரையாடல், சுர்ஜித் சதித்திட்டம் தீட்டியது எப்படி என்பது குறித்தெல்லாம் பல சந்தேகங்கள் உள்ளன.
இதில் தெளிவு கிடைக்க சுர்ஜித் அவரது அப்பா சரவணனை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்தனர். இதற்காக நெல்லை 2வது அமர்வு நீதிபதி ஹேமா முன்னிலையில் டிஎஸ்பி ராஜ்குமார், இன்ஸ்பெக்டர் உலகராணி ஆகியோர் ஆஜராகி மனு தாக்கல் செய்தனர். 2 பேரையும் கஸ்டடி எடுத்து விசாரிப்பதற்கான முக்கியத்துவம் பற்றி சிபிசிஐடி வக்கீல்கள் வாதிட்டனர். அதை கேட்ட நீதிபதி வழக்கு ஆவணங்களையும் சரிபார்த்தார். பின்னர் 11ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். அன்றைய தினம் சுர்ஜித் அவரது தந்தைக்கு போலீஸ் காவல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் 25 புத்தகங்களுக்கு தடை. ஜம்மு காஷ்மீர் அரசு உத்தரவு. பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் உள்ளதாக கூறி 25 புத்தகங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் அரசு தடை விதித்தது. ஜம்மு காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹா ஆகஸ்ட் 5ஆம் தேதி இது தொடர்பாக உத்தரவிட்டார். தடை செய்யப்பட்ட 25 புத்தகங்களும் ஜம்மு காஷ்மீர் பற்றிய தவறான கதையை பரப்புகின்றன. வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தில் இளைஞர்கள் பங்கேற்க உந்து சக்தியாக உள்ளது என தெரிவித்துள்ளனர். தடை செய்யப்பட்ட 25 புத்தகங்களும் பாரதிய நியாய சன்ஹிதா விதியின் பிரிவுகள் 152, 196 மற்றும் 197 கீழ் வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இது பிரிவினைவாதத்தை ஊக்குவித்தல், இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தை விளைவித்தல் தொடர்பானது. இந்த விதிகளின் கீழ் 25 புத்தகங்களுடன் தொடர்புடைய அனைத்து பிரதிகள், ஆவணங்கள் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. குண்டு வெடிச்ச மாதிரி இருந்தது. சிதறிய கெமிக்கல் சிலிண்டர்கள். கொடுங்கையூரை உலுக்கிய சம்பவம். சென்னை கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனி பகுதியில் சிறு நிறுவனங்கள் அதிகளவில் இயங்கி வருகின்றன. இங்குள்ள பெயிண்ட் கம்பெனியில் இருந்து நேற்று இரவு 9 மணி அளவில் லேசான புகை வந்தது. சிறிது நேரத்தில் கம்பெனி முழுவதும் தீ பரவி மளமளவென எரிய தொடங்கியது. அப்படியே அருகில் இருந்த அட்டை கம்பெனிக்கும் தீ பரவியது. பெயிண்ட், அட்டை என தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களே அதிகம் இருந்ததால் பல அடி உயரத்துக்கு தீ கொழுந்து விட்டு எரிந்தது. சிறிது நேரத்தில் அருகில் இருந்த இன்னொரு குடோனுக்கும் தீ பரவியது. அடுத்தடுத்து தீ பரவிக்கொண்டே சென்றதால் விபத்து நடந்த பகுதியில் பதற்றம் நிலவியது. திடீரென பெயிண்ட் கம்பெனிக்குள் இருந்த 3 சிலிண்டர்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின. கொருக்குப்பேட்டை, சத்தியமூர்த்தி நகர், செம்பியம், தண்டையார்பேட்டையில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வந்தன. விபத்து நடந்தது குறுகலான பகுதி என்பதால் தீயணைப்பு வீரர்களுக்கு சவாலாக இருந்தது. 4 மணி நேர போராட்டத்துக்கு பின் இரவு 12 மணிக்கு மேல் தீ கட்டுக்குள் வந்தது. இதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை. விபத்து நடந்த பகுதியை சுற்றி இருந்த சிறு நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பெயிண்ட், கெமிக்கல்கள் எரிந்ததால் ஏற்பட்ட புகை மூட்டம் காரணமாக அப்பகுதி மக்கள் மூச்சுவிட சிரமப்பட்டனர். அவர்களை பாதுகாப்பான இடத்தில் தீயணைப்பு வீரர்கள் தங்க வைத்தனர். கொடுங்கையூர் போலீசார் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்கின்றனர். ஆபரண தங்கம் விலை வரலாறு காணாத உச்சம். தொடரும் போர்கள் உள்ளிட்ட சர்வதேச அளவில் நிலவும் காரணங்களால் நம் நாட்டில் தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் ஜூலை 23ஆம் தேதி ஒரு சவரன் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 75,000 ரூபாயை தாண்டி 75,040 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. பிறகு விலை குறைந்தது. நேற்று முன்தினம் தங்கம் 1 கிராம் 9,370 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 74,960 ரூபாய்க்கும் விற்றது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 9,380 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 75,040 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் 75,200க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 20 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 9,400க்கு விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை இதன் மூலம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. செய்கூலி, சேதாரம் என ஒரு சவரன் 80 ரூபாயை தாண்டிவிட்ட நிலையில் இப்படியே விலை உயர்ந்து கொண்டு போனால் தங்கம் விலை எங்கே போய் நிற்குமோ என நடுத்தர வர்க்கத்தினரும் சாமானிய மக்களும் மிகுந்த கவலையில் ஆழ்ந்துள்ளனர்.